வணக்கம். சிங்கப்பெண் படை தொடக்கம். தொடக்கத்துல ஒரு வீடியோ போட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அது ஏஐ வீடியோ தான். அதுல ஏன்னா தமிழ்நாட்டோட எம்பளம் அப்படி இருக்கு? தமிழ்நாட்டு எம்பளத்துல முழுக்க முழுக்க தமிழ வச்சு தான் அறிஞர் அண்ணா கொண்டு வந்தாரு. அத கூட தான் உங்களால சரியா கவனிக்க துப்பு இல்ல. இதுல கேட்டா ஒரு நிகழ்ச்சி தொடங்கணும்னு. ஆமா நிகழ்ச்சி தொடங்கும்போது ஒரு வேலை பார்த்தீங்களா? என்னது? சினிமா பாட்டா? ஆ? ஏன்டா ஒரு அரசு விழாவுல சினிமா பாட்டு வந்து வாசிச்சுட்டு தான் நீங்க தொடங்குவீங்க. ஏன்னா அதெல்லாம் என்னடா பொழப்பு இதெல்லாம்? ஐடியா சொல்றேன் கேளேன். நாளைக்கு என்ன பண்ணா உங்க அண்ணன் நடிச்சான்ல படம், குண்டு மாங்கா தோப்புக்குள்ளன்னு ஒரு பாட்ட போடு. நாளைக்கு டாடி மம்மி வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டை போட்டு தொடங்க, மெச்சுவாங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சில்லறத்தனமா தெரியல. சினிமா மோகம் வந்து வளர்ந்துருச்சு. அதனால என்ன பண்ணலாம்னு வச்சுக்கேன், அந்த ட்ரெண்டிங்லேயே போயிடலான்னு போறீங்களா? சரி ஓகே, உங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்கல்ல, என்ன பண்ணணும்னு வச்சுக்கேன், அறிவியல் பாடத்துக்கு பதிலாக நண்பன் படம் வருது இல்ல, ஆ அதுல இன்ஜினியர் சம்மந்தப்பட்டு வருது இல்ல, அதனால என்ன பண்ணணும்னு வச்சுக்கேன், அந்த படத்தை போட்டு காமிச்சிட்டு அவ்வளோதான், உன் பையனை படிக்கிறத நிறுத்திக்கோ. தமிழ் மொழிக்கு தான் ஒரு படம் நடிச்சானே மெர்சல்னு சொல்லிட்டு, தமிழக பெருமை பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அந்த படத்தை போட்டு காமிட்டு அவ்வளோதான் தமிழ் மொழி முடிஞ்சிச்சுன்னு நிறுத்துறேன். டேய் தற்குறி, சினிமான்றது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்டா. அதை கூப்பிட்டு வந்து அவன் வந்து அரசு வரைக்கும் கொண்டு வரான். ஏன்டா அரசு நிகழ்ச்சி வரைக்கும் கொண்டு வரான். இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்க, புறம்போக்கு மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க. யாரா நீங்கள்லாம்? ஆ உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கேட்கணுன்ற அறிவு கூடதா இல்லையா? இல்லை என்ன மாதிரி மனுஷங்கடா நீங்கள்லாம்? எதுக்கு எடுத்தாலே கூட நின்று முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. டேய் உங்கள் முதலமைச்சர் கண்ணு முன்னாடியே போய் பேசுகிறான்டா. இந்தியாவில் ஆல்ரெடியே பல இடத்துல கொண்டு வந்ததை, தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததை, தமிழ்நாட்டில் தான் முதல்ல கொண்டு வந்தாங்க ட்ரோனோட பேட்ரோலை. அது இந்தியாவில் நான் தான் முதல்ல கொண்டு வந்துன்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்புல. பொய்ன்னு தெரிஞ்சு ஒரு முதலமைச்சர் பேசுகிறா, அதை எங்கேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. டே சில்லறத்தனமா தெரியல உங்களுக்கெல்லாம்? முதல்ல மனுஷனா மாறுங்கடா. முதல்ல நம்ம தலைமுறைக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதுக்கான வேலையை பாருங்க. பொய்யையும் சினிமாவை தூக்கிட்டு வந்து பூத்திட்டு நாளைக்கு தலைமுறை சரியில்லை, சினிமாவில் வர்ற ஐயோத்தனத்தெல்லாம் இங்கே உட்காந்து உங்கள் கட்சிக்காரன் உட்காந்து பண்ணிட்டு இருக்கான். அந்த கருமத்தெல்லாம் தட்டி கேட்கணுன்ற எந்த அறிவு மயிரும் இல்லை. தனி ஒழுக்கம் தான் வந்து தேவைன்ற. தனிப்பட்ட ஒழுக்கத்தை நீ வளர்க்குற மாதிரி என்ன உன் தொண்டர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க? ஏன்னா போன வாரம் கூட தூத்துக்குடியில் ஒரு பெண்ணு வந்து வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. அதுக்கு அந்த பெண்ணையவே கட்சி விட்டு தூக்கியிருக்க. அதுக்கப்புறம் பிரச்சனை தெரிஞ்சதுக்கப்புறம் கட்சிக்காரனை பதவி விட்டு தூக்கியிருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு மிரட்டுறதுக்கு எம்எல்ஏ போகிறாப்புல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இதெல்லாம் என்ன மாதிரிடா ஆட்சி நடத்துறீங்க? இல்லை இது என்ன மாதிரி மாநிலம்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்?